பிரியமான சகோதரி சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க நன்றாய் இருக்கணும்னு தான் எசப்பானுடைய விருப்பம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை கிருபையோடு பாதுகாத்து கொண்டே நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி என்று நன்றி இருதயத்தோடு அவரை துதிப்போம், அவரை வணங்குவோம். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நல்ல ஒரு பங்கை பெற்றுக்கொள்வோம். இதற்காகவே நாம் இந்த பூமியிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, வேதனை உண்டு, துக்கம் உண்டு. ஆமாம், இவையெல்லாம் தாண்டி வருவதே கிறிஸ்துவுக்கு பிரியமாக காணப்படும் அவருடைய பிள்ளைகளாக நாம் முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம். சோர்ந்து போகாதிருங்கள். சோதனைகளை சகிப்பவன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது அல்லவா? சோதனைகளோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் தகப்பனே, எனக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க. இந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்து கொள்ள எனக்கு வழிகாட்டுங்க என்று நாம் அவரை கேட்கும்பொழுது அவர் நமக்கு அப்பேற்பட்ட மகிமையான ஒரு யோசனையை, ஞானத்தை நமக்கு கொடுத்து அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். சரி, போகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. ஆமாம், நாம் பயப்படாமல் எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் கடந்து வருவோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நான் பயப்படக்கூடாதப்பா. என்னை பயமுறுத்துகிற பிசாசை என்னை விட்டு விரட்டி அடியும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பி தைரியமுள்ள பலனுள்ள ஆவியை எனக்குள்ளே நீங்க அனுப்பி என் தகப்பனே, பயமுறுத்துகிறான பிசாசை விரட்டி அடிக்க எனக்கு வல்லமை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசின் கிரிகளை நான் மிதித்து போட எனக்கு கிருபை காட்டுங்கப்பா. அப்படி என்று நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களே என்றால் அதன்படி உங்களை கர்த்தர் காத்துக்கொள்வார். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே என்று சொன்ன தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிப்பீர்களா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறார், நான் செய்யும் பணியோடு கூட இருக்கிறார். ஆகையாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலேயும் வெற்றியும் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை காத்து ரட்சிப்பார் என்ற ஒரு மன தைரியம் தானாலே வந்துவிடும். தானாகவே உங்க இருதயத்திலே தைரியம் ஊட்டும் இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திடுவார். ஏனென்றால் தகப்பனிடத்திலே தன் பிள்ளைகள் கேட்கும் ஒவ்வொரு காரியத்தையும் தகப்பன் செய்கிறது, உலக சம்மதமான தகப்பன் செய்கிறது போல சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியிலே நம்மளை உருவாக்கின ராஜா நம்மளை மகிமையின் கரங்களினாலே ஏந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி பெரிய காரியங்களை செய்து இந்த பூமியிலே அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்திட கிருபை பாராட்டுவோம். கிருபையுள்ள காலங்கள் கொஞ்ச காலம்தான். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவர் நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசுப்பா ஆட்சி செய்ய போகிற காலங்கள் சமீபமாகிவிட்டது. அவர் ஆட்சி செய்யும் காலங்களிலே நாம் ஆசாரியர்களாக அபிஷேகப்படுத்தும்படியா அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் எங்களை நீர் நியமிக்கிறபடியினாலே
உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளின் வஞ்சனைக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா. உம்முடைய பிள்ளையா, உம்முடைய மகனாய் மகளாய் எங்களை அபிஷேகப்படுத்தும். எங்களை தைரியப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக உம் சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும் ஐயா. அப்படி என்று நாம் வேண்டிக் கொள்ளும் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பண்டிகை நாட்கள் வந்துவிட்டதே, என்ன செய்வேன்? குடும்பத்தின் செலவுகள் இவ்வளவாய் இருக்கிறதே, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்கிறதே, என்ன செய்வேன் என்று கவலைப்படாதே மகனே மகளே. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவன் அந்தந்த நேரத்தில், அததன் காலத்தில், அததன் நேரத்தில் எல்லா தேவைகளையும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், உம்மை சாட்சியாக நிறுத்துவார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.